த்ரிஷா லியோ சக்சஸ் மீட்டுக்கு போட்டாங்க இந்த சாரி. த்ரிஷாவோட சாரி தான் இது, சேம் ரெட் சாரி. 1,68,000 இருக்க சாரி இது. திஸ் இஸ் ஒன்லி 1,999 வித் மெட்ராஸ் சாரீஸ். ஜோதிகா வந்து ஒரு மூவி லான்ச்க்கு இந்த சாரியை போட்டிருந்தாங்க. சீதாராமம்ல வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு மூவி லான்ச்க்கு இந்த சாரி போட்டிருந்தாங்க. ஒரு கிரே கலர் டிஷ்யூ பார்டர் வந்து ரொம்ப பெருசா அழகா இருக்கும். இவ்வளவுதான் சாரியே. இந்த 2 செலிபிரிட்டிலால இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பர் மெகா ஹிட். மௌன ராகம் இஸ் ஒன் கிளாசிக் இல்லையா? அதில் வந்து ரேவதி வந்து அவங்க டெல்லி போயிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்குலாம் ஆள் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, திஸ் இஸ் சம்பல்புரி காதி. இந்த சாரி தான் அவங்க போட்டிருப்பாங்க. நீதா அம்பானி வந்து அவங்க பையனோட வெட்டிங் அந்த நிறைய பேருக்கு வந்து இலவசமா திருமணம் பண்ணி வச்சாங்க. அதுல வந்து அவங்க ஒரு சாரி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி, நாங்க தான் அதை ரீமேக் பண்ணி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி. அண்ட் அதுல மட்டுமே நான் ஒரு 2000 சாரீஸ் கிட்ட சோல்ட் பண்ணிப்பேன். எனக்கே போதும்னு ஆயிடுச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் மேக்கிங்க. நம்ம வரலட்சுமி சரத்குமார் வந்து அவங்க வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு சாரி போட்டு போனாங்க. பர்டிகுலரா PM மோடிக்கு கொடுக்கும் போது இந்த கலர் போட்டு போனாங்க. இது எங்ககிட்ட எங்களோட ப்ராடக்ட் தான், பட் அவங்க வியர் பண்ணதால we term this as வரலட்சுமி சாரி. மூக்குத்தி அம்மன் இமேஜின் பண்ணிக்கோங்க. நயன்தாரா வந்து நிறைய சில்க் காட்டன்ஸ் போட்டிருப்பாங்க. சில்க் காட்டன்ஸ், ஒரிஜினல் சில்க் காட்டன்ஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை டீகோட் பண்ணி சேம் சாரியை குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ மேம். ஹலோமா. இப்போ கிறிஸ்மஸ் வருது, ஏதாவது புது கலெக்ஷன்ஸ், நியூ மாடல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சாரீஸ்ல, மெட்ராஸ் சாரீஸ்ல? கண்டிப்பா. கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு செக்ஷனே medrasarees.comல இருக்கு. கிறிஸ்மஸ்னு ஒரு மெனு இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க கிறிஸ்மஸ் செலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பட் ஃபியூ ஐட்டம்ஸ் இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேண்ட்லூம் சாரி, ப்ரீமியம் ஹேண்ட்லூம் சாரி. இது கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஸ்பெஷலா சோர்ஸ் பண்ணது. அழகா இருக்கா? அழகா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கு. 50% சில்க், 50% சில்க் காட்டன்ல பண்ண சில்க் காட்டன். இந்த அஃபோர்டபிள் ரேட். பார்டர் டிஃபரெண்ட் கலர், பார்டர்லெஸ், கிறிஸ்மஸ் ரெட், நல்ல ரெட். இதெல்லாம் ஹேண்ட் வீவிங் பார்டர்ஸ். இந்த மாதிரி அழகா இருக்கும். பிளவுஸ் வரும். இதுக்கு பல்லு ரொம்ப ரிச்சா இருக்கும். திஸ் பல்லு. ஃபெஸ்டிவ் சாரி, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாரியா இந்த சாரி லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளவுஸ் வந்து ரன்னிங்ல பிளைனா வந்துடும். இது சில்க் காட்டன் சாரி. இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஒயிட்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் போட்டிருக்க லினன் தான் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தே. அது வந்து ரொம்ப அழகா சொஃபஸ்டிகேட்டடா லினன்ல பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. இட்ஸ் அ நேச்சுரல் ஃபேப்ரிக். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாரி இது. நல்ல ஒரு க்ரீம் ஒயிட் சாரி. நல்ல ஃபெஸ்டிவ்க்கு சூட்டபிளா இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபேப்ரிக். சாஃப்டா கட்டிட்டு இருக்கதே தெரியாது. லைட் வெயிட்டா இருக்கும். இதுவுமே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான். இது எல்லாமே ஹேண்ட் வீவிங். நீங்க பாக்குறது எல்லாமே ஹேண்ட் வீவிங். ரொம்ப இன்டென்ஸா இதுக்கு லேபர் தேவைப்படும். எல்லாராலையும் கூட பண்ண முடியாது. ஒரு ப்ரோ வீவர்ஸால தான் பண்ண முடியும். பிளவுஸ் பீஸ் ரன்னிங்ல வந்துரும். ஹேண்ட் வீவிங்னா இங்கே கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. நீங்க மெஷின் பண்ணும்போது தான் வந்து எல்லா இடமும் ஓடும். இது ஹேண்ட் வீவிங் இங்கே பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதையும் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா லான்ச் பண்ணியிருக்கோம். லினன் சாரி. அண்ட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த சில்க் காட்டன்ல வந்து ட்ரெடிஷ்னலாக வேணும் உங்களுக்கு. நிறைய எங்களுக்கு கிறிஸ்டின் கஸ்டமர், இன்னும் ட்ரெடிஷ்னல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சாரீ இது. ரெட்டப்பட்ட பார்டர் அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இது கட்டின ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கும். சச் அ லவ்லி சாரி. சாரி இப்படி இருக்கும். ஒரு சிங்கிள் கலர். அழகு சாரி. ரெட்டப்பட்ட பார்டர். இதுல பிளவுஸ் எல்லாமும் வந்துடும். இந்த சாரியும் கிறிஸ்மஸ் இல்ல கொஞ்சம் அந்த கலர் டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. இது வந்து டுவல் ஷேட் சாரி. இந்த டுவல் ஷேட் இருக்கும்போது தான் உங்களுக்கு பட்டு ஃபீல் வரும். இப்படி டால் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது டுவல் ஷேட் இருக்கும்போது ஒரு பட்டு சாரி ஃபீல் வரும். இதுவுமே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான். செலிபிரிட்டி சாரீஸ் பார்க்கலாமா? எந்தெந்த செலிபிரிட்டி வந்துட்டு வேர் பண்ண மாடல் சாரி? அனதர் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் மெட்ராஸ் சாரீஸ் வந்து செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் தான். இன்ஸ்பைரேஷன் எடுத்து சாரி பண்றது முக்கியம் இல்லை, க்ளோஸ் டு ஒரிஜினல் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஜோதிகா வந்து ஒரு மூவி லான்ச்க்கு இந்த சாரியை போட்டிருந்தாங்க. சீதாராமம்ல வந்து நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு மூவி லான்ச்க்கு இந்த சாரி போட்டிருந்தாங்க. இது லினன் சாரி. ஒரு கிரே கலர் டிஷ்யூ பார்டர் வந்து ரொம்ப பெருசா அழகா இருக்கும். இவ்வளவுதான் சாரியே. இந்த 2 செலிபிரிட்டிலால இந்த சாரி வந்து ரொம்ப சூப்பர் மெகா ஹிட். சேம் 99% க்ளோஸ் டு த ஒரிஜினல். பட் அவங்க வாங்கின சாரி காஸ்ட் எங்கேயோ இருக்கும். திஸ் இஸ் ஒன்லி 1,999 வித் மெட்ராஸ் சாரீஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். எஸ் மேம், பொய் சொல்லக்கூடாது. இந்த குவாலிட்டி வந்து பிரீத்தபிள் சாரி. நீங்க இந்த சாரி வந்து 24 hours
ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். ஒரு உறுத்தல் இல்லாமல் என்ன வேலை வேணால் பண்ணலாம். அடுப்பு கிட்ட கூட வேலை பண்ணலாம். சச் அ கம்ஃபர்டபுள் பிரீத்தபிள் ஃபேப்ரிக் இது. இந்த பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளிட்டர் க்ளோ வந்து கேரண்டீடு. இந்த சாரியோட லைஃப் டைம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஜோதிகா ஓட சாரி. நம்ம வரலட்சுமி சரத்குமார் வந்து அவங்க வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு எல்லா இடத்துக்கும் ஒரு சாரி போட்டு போனாங்க. பர்டிகுலராக பிஎம் மோடிக்கு கொடுக்கும்போது இந்த கலர் போட்டு போனாங்க. இது எங்ககிட்ட எங்களோட ப்ராடக்ட் தான், பட் அவங்க வியர் பண்ணதால வி டேர்ம் திஸ் அஸ் வரலட்சுமி சாரி. இது என்னன்னா காதி. டச் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கும், ஒரு மாதிரி ஹக்கிங் மெட்டீரியலா இருக்கு, பாடி ஹக்கிங், நல்ல ஷேப் அழகா டிஃபைன் பண்ணி காமிக்கும். சச் a nice saree. ரொம்ப பிடிச்சிருக்கு. டாசல் ஆட்ஸ் அண்ட் ஆடட் ஒரு செலிபிரிட்டி லுக் தரும் நமக்கு, அந்த மாதிரியான டாசல். இது வரலட்சுமி வந்து சேம் நம்ம பிஎம்க்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது இந்த கலர்ஸ் போட்டிருந்தாங்க. திஸ் வி கால் அஸ் கான்ட்ராஸ்ட் காதி. இது பல்லு. இந்த பல்லுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துடும். ஓகே. ஸோ திஸ் காதி இது 899 rupees தான் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். மேம் யூ ஜோக்கிங். 899 நான் எப்படி அதை நம்புறது? எஸ். அடுத்து வந்து சுஹாசினி மேம் வந்து இந்த சாரியை போட்டிருந்தாங்க. ஷீஸ் அனதர் காதி லவர். நிறைய பார்த்ததுல சுஹாசினி வந்து நிறைய காதி சாரீஸ் போடுவாங்க. சேம் கலர். இது ஒரு மெஹந்தி கிரீன் சொல்லுவோம். நைஸ் சட்னி மெஹந்தி கிரீன் இது. இதுக்கு மேலே வந்து ஹேண்டில் போல்கா டாட்ஸ் போட்டிருப்போம். இது போல்கா டாட்ஸ் வந்து ஹேண்ட்மேட் டாட்ஸ். ஓ ஓகே. இதுவும் காதி சாரி தான். இது சுஹாசினி போட்டிருந்தா சேம் கலர் சேம் ஃபேப்ரிக். திஸ் ஒன்லி 999 அண்ட் மெட்ராஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வித் மெட்ராஸ் சாரீஸ். நீங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க. திஸ் அ பல்லு ஆஃப் த சாரி. இதுல பிளவுஸ் பீஸுமே சேர்ந்து வந்துரும். ஓகே. பிளவுஸ் பீஸ் பிளெயினா இருக்கும், புட்டாஸ் இல்லாம. ஓகே. ஸோ திஸ் சுஹாசினி சாரி. கலர் நல்லா இருக்கு. எஸ். போடும்போது உங்களுக்கு பார்க்கறத விட நீங்க ட்ரே பண்ணி ஒரு சிங்கிள் பிளான்ட்லாம் போட்டு பார்க்கும்போது அந்த செலிபிரிட்டி லுக் சூப்பரா நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். அந்த மாதிரியான ஃபேப்ரிக் இது. இது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. மை ஃபேவரட். த்ரிஷா லியோ சக்ஸஸ் மீட்டுக்கு போட்டாங்க இந்த சாரி. அண்ட் ஷி கோட்டட் ஆல்சோ திஸ் இஸ் சம்வேர் பிட்வீன் 1,68,000 மா. ஒரிஜினல் ஆர்கன்ஸா. நம்மளது வந்து இது செமி ஆர்கன்ஸா, பட் இட் இஸ் க்ளோஸ் டு ஒரிஜினல் ஆர்கன்ஸா. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து இன்டென்ஸ் மெஷின் எம்ப்ராய்டரி. சி, ரொம்ப இன்டென்ஸ் மெஷின் எம்ப்ராய்டரி. த்ரிஷாவோட சாரி தான் இது. சேம் ரெட் சாரி. 1,68,000 இருக்க சாரி இது. திஸ் இஸ் ஒன்லி 1,999 வித் மெட்ராஸ் சாரீஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். சேம் சாரி. நம்ம டிஃப்ரென்ஸ் இஸ் திஸ் இஸ் செமி ஆர்கன்ஸா, தட் இஸ் ஒரிஜினல் ஆர்கன்ஸா, அவ்வளோதான். அதர்வைஸ் இந்த த்ரெட் ஒர்க்லேருந்து எல்லாமே சேம் டு சேம். 6 digit சாலரியை ஐ மீன் 6 digit சாரியை நீங்க வந்துட்டு 4 digitsக்கு கொடுக்குறீங்க. ஆமா, இதே அவங்க பிளவுஸ்ல போட்டிருந்த சேம் ஒர்க், ஒரு இடத்துல கூட ஒரு எம்ப்ராய்டரி கூட மிஸ் மேட்ச் இல்லாம க்ளோஸ் டு ஒரிஜினல் சேம். வாவ். இது பிளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த பிளவுஸ் இதுவுமே ஒரு மெகா ஹிட் ப்ராடக்ட் எங்களுக்கு. ஓ, இது ஓகே, இவங்க வேர் பண்றாங்க, அதை வந்து நம்ம பார்த்து திருப்பி ரீமேக் பண்ணிக்கலாம், க்ளோஸ் டு ஒரிஜினல் கொண்டு வந்துடலாம். டிசைன் எப்படி கொண்டு வரீங்க? எஸ். ஒரு சாரியை டீகோட் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகும். நம்மளோட மீடியா டீம் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா டீம், அது ரொம்ப ஸ்ட்ராங். எங்கேயாவது ஒரு செலிபிரிட்டி வந்ததுன்னா அதை என்னோட பார்வைக்கு கொண்டு வந்துருவாங்க. தென் வி கேன் சிட் அண்ட் டீகோட் த சாரி. எந்த ஃபேப்ரிக்கில் அஃபர்டபுளாக பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இன்ச் பை இன்ச்சாக டீகோட் பண்ணி எங்கே எது வரணுங்கிறத என்னோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் என்னோட வீவர்லேயோ என்னோட மேனுஃபேக்சர்லையோ யார் இதை பண்ண முடியும்னு பார்த்து அவங்களோட ஒர்க் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ டீகோடிங் இஸ் ஹார்டஸ்ட் பார்ட்டு. பட் அதில் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தால பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம். இன்ஃபேக்ட் இப்போ அது இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டு. நீதா அம்பானி வந்து அவங்க பையனோட வெட்டிங் அந்த நிறைய பேருக்கு வந்து இலவசமாக திருமணம் பண்ணி வச்சாங்க. அதில் வந்து அவங்க ஒரு சாரி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி, நாங்கள் தான் அதை ரீமேக் பண்ணி கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி. அண்ட் அதில் மட்டுமே நான் ஒரு 2000 சாரீஸ் கிட்ட சோல்ட் பண்ணிப்பேன். எனக்கே போதும்னு ஆயிடுச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் மேக்கிங்கை. அது அந்த அளவுக்கு டீகோடிங் பண்ணி பண்ணுவோம். கிரேட் மேம். இதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? டி ஒன்லி ரெட்? இல்ல, we have different colors on the website available. Since it is like Trisha reference கொண்டு வந்ததால இங்க நான் உங்களுக்கு ரெட் காமிச்சிருக்கேன். இதுல ஒரு ஆனியன் பிங்க் இருக்கு, இங்கிலீஷ் ரோஸ் இருக்கு, ஒயிட் இருக்கு, நிறைய கலர்ஸ் வெப்சைட்ல இருக்கு. ஓகே, அடுத்து காட்டுங்க மேம். எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு, எனக்கு எல்லாமே ஓபன் பண்ணி பார்க்கணும்னு இருக்கு. மௌன ராகம் இஸ் ஒன் கிளாசிக் இல்லையா, அது யாராலுமே படமாவோ இல்லை கேரக்டர்ஸாவோ எதுவுமே மறக்க முடியாத ஒன்று. அதில் வந்து ரேவதி வந்து அவங்க டெல்லி போயிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்குலாம் ஆள் கிடைச்சதுக்கப்புறம் பேசிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, திஸ் இஸ் சம்பல்புரி காதி. இந்த சாரி தான் அவங்க போட்டிருப்பாங்க, த சேம் சாரி.
சேம் சாரி தான் போட்டிருப்பாங்க. இது ஒர்க் வந்து சம்பல்புரி, ஃபேப்ரிக் வந்து காதி. ஓகே. அந்த சாரியை நான் எங்களோட ஒரு லெகசியை மேக் பண்ணுன்ற ஒரு சீரியஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மௌனராகம் தான் எடுத்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சாரி இதுதான் பண்ணோம். சேம் ஒயிட்டு பிளாக்கு இக்கத் பேட்டர்னு. இது ஜஸ்ட் 999. வாவ். இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்டே கிடைக்கும். அழகா இருக்கு. திஸ் இஸ் ஆல் ஹேண்ட்மேட் பிரிண்ட்ஸு, இக்கத் ஃபேப்ரிக். இதில் ப்ளவுஸுமே வந்துடும். அது பிளெயினாக கொடுத்துட்டோம். நீங்கள் எதாவது பேட்ச் ஒர்க் பண்ணலான்ட்டு. இது ரேவதி சாரி மௌனராகம் சீரியஸில் எனக்கு இந்த பல்லு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. லைட் வெயிட் சாரி, ஈஸி மெயின்டெனன்ஸ், ஹோம் ஹேண்ட் சேஃப் வாஷ். நீங்க இது வரைக்கும் காட்டின எல்லா சாரீஸுமே வந்து லைட் வெயிட்டா இருந்துச்சு. அதான் எடுத்து வெயிட் பண்ணி ஏதாவது ஒண்ணு ஹெவியா இருக்குமா அப்படின்னு. இது பல்லுவோட ஒர்க்லேயும் வந்து நிறைய இது சம்பல்புரி ஒர்க் தான் சொல்லுமே. அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் இந்த ஒர்க் வந்து ஃபேமஸ். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவங்க வந்து ஆர்டிஸ்டிக்காக போடுவாங்க. அந்த மாதிரியான ஒர்க் தான் பல்லு ஹைலைட்ஸ் இருக்கும். ஒரு லாங் ட்விஸ்டட் த்ரெட்ஸாக வந்து இதுக்கு டாசில்ஸ் போட்டிருப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த மௌனராகம் சாரி. இதிலே வந்து சாரி நம்பர் 2 வந்து அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு அம்மா வந்து ரேவதிக்கு தலை சீவி விட்டுட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் தட் சாரி. வாவ். க்ரீமி ஒயிட்டு, பார்டர் வந்து த்ரெட் பார்டரு. இது வந்து எங்களோட ஓன் மேக்கிங்கில் இந்த சாரீ வந்து வேறு கலரில் இருந்தது. நாங்கள் மௌனராகம் பார்த்துட்டு அதை மேக் பண்ணும் போது இந்த கலர்ஸை வந்து மாற்றி கேட்டோம். திஸ் இஸ் ஹவ் ஐ ஒர்க். நாங்கள் மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறது இதுதான். நாங்கள் எதுவும் புதுசாக கொண்டு வர்றதில்ல. ஒன்றுக்கு ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் எது கேட்குறோமோ அதை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தட் சாரீ. அண்ட் பல்லு இதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக சிம்பிளாக பிளெயினாகவே வச்சுட்டோம். ஓகே. அப்போதான் சாரீ வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றதால அந்த மேட்சிங் த பல்லு வில் ஹாவ் அ பிளவுஸ் பீஸ். ஓகே. இதுவும் ரேவதி சாரீ தான். அண்ட் தென் உங்களுக்கு அதர் பிடிச்ச செலிபிரிட்டியாக இருப்பாங்க சித்ரா அம்மா. ஷீ இஸ் லவ்லி ஃபீமேல் இல்லையா, லவ்லி சோல். இன்ஃபேக்ட் அவங்க சும்மாவே அழகாக இருப்பாங்க. அவங்க ஆனால் சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப அடித்து விட்டு அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. இது வந்து லினன் காதி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். சித்ராமா வந்து இதே காம்பினேஷனில் இதே சாரீ தான் போட்டிருந்தாங்க. பிளாக் வித் அ நியான் எல்லோ. ஐ ஃப்ளிப் இட் அரவுண்ட் த பல்லு அண்ட் ஷோ யூ. நியான் எல்லோ. இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர். இதுக்கு மேலே இருக்கிறது இந்த ஹேண்ட் வீவிங் புட்டாஸ். ஓகே. இது வந்து பல்லு ஆஃப் த சாரீ. பல்லு கலரில் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துடும். இது சித்ராமா போட்டு அதே கலர் பிளாக் வித் நியான் எல்லோ. அழகா இருக்கு. லைட் வெயிட் சாரீ. இது 1045 தான். ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ஹோம் ஹேண்ட் சேஃப் வாஷ். எதுவுமே ஸ்டார்ச் தேவை கிடையாது, ஐனிங் தேவை கிடையாது. ஏன்னா இதில் இப்படி க்ரஷ்டு தான் இதோட அவுட்புட்டை இப்படி தான் இருக்குமே. அதனால ஈஸி மெயின்டெனன்ஸ், நல்ல சாரீ இது. இது சித்ராமா சாரீ, க்ளோஸ் டு அ ஹார்ட். இது அந்த கான்ட்ராஸ்ட் காதி பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இன்னொரு கலர் இது. இதுவுமே வரலட்சுமி சாரத்குமார் இன்னொரு தெலுங்கு சைடு போகும்போது இதை போட்டிருந்தாங்க, மெரூன் ரெட் அண்ட் க்ரீனு. ஸோ இதுவும் அந்த சாரீ தான். யா. அண்ட் இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் காதி, வி கால் இட் அஸ். ரொம்ப மினிமலிஸ்டிக் டிசைனு. அதான் போட்டுக்கு அழகாக இருக்கும். விஜே ரம்யா ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த சாரீ தான் இது எங்களோட ஓன் மேக்கு. இதெல்லாம் அவங்க போட்டதுக்கு அப்புறம்னு இல்லை எங்களோட ஓன் மேக்கு டே 1லேருந்தே இருக்கிறது. பட் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸ்டைப்ஸாக இருக்கும். இப்போ இப்படி பார்க்கறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மாதிரி இருக்குது. பட் நம்மளை சுற்றி இது போட்டுக்கும் போது ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் சாரீ. ரொம்ப சிம்பிளாக இருப்போம். ஒரு எலிவேட்டட், நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தெரியும், ஸ்லிம்மாக தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் எலிவேட்டட் லுக் இந்த சாரீக்கு இருக்குது. பாடி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், பார்டர்லெஸ் வே. ஃபேப்ரிக் தான் இது காதி. 899 தான் இது. மேம் நீங்க ரொம்ப கலாய்க்கிறீங்க மேம். எங்களை போட்டு 899 எப்படி முடியும்? அண்ட் சாரிலே வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துடும். ஓகே. மூக்குத்தி அம்மன் இமேஜின் பண்ணிக்கோங்க. நயன்தாரா வந்து நிறைய சில்க் காட்டன்ஸ் போட்டிருப்பாங்க. சில்க் காட்டன்ஸ், ஒரிஜினல் சில்க் காட்டன்ஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஒரு 7000 ஸ்டார்டிங்கில் இருந்தால் தான் அது ஒரிஜினல் சில்க் காட்டன்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை டீகோட் பண்ணி சேம் சாரியை எங்களோட காதியில் மாற்றிருக்கோம். திஸ் அ காதி சாரி. இஃப் யூ ஃபீல் இது எவ்வளோ வேணால் நீங்கள் க்ரஷ் பண்ணலாம், எப்படி வேணால் க்ரஷ் பண்ணலாம். சாரி ரிமைன்ஸ் சேம். எஸ், யூ கேன் க்ரஷ் அண்ட் see சாரி ரிமைன்ஸ் சேம். அண்ட் நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து ப்ளீட் பண்ணலாம். எஸ், அப்படியே இருக்கும். எந்த மெயின்டெனன்ஸும் தேவை கிடையாது. இதுக்கு ஈஸி ஹோம் சேஃப் ஹேண்ட் வாஷ். இந்த மேலே இருக்க சாரீ மேலே இருக்க ஷைன் ஷீன் வந்து சாரியில் அப்படியே மெயின்டைன் ஆகும், அதுவும் கேரண்டி. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சாரியை நாங்கள் ரொம்ப அழகாக மாற்றினது அவங்க போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து சில்க் காட்டன்ஸில் போட்டிருப்பாங்க. அதே கைண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து காதி மேலே கொண்டு வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப அழகான பல்லு. அண்ட் பல்லுக்கு மேட்சிங்காக இதே ஒர்க்கில் ரொம்ப ரிச்சாக ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம். திஸ் அ ப்ளவுஸ் பீஸ்.
இது பிளவுஸ். இது பிளவுஸ். இந்த சைடு பாருங்க. இது போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு டிவைன் லுக்கை தரும் நமக்கு. ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும் பார்க்க, பட் ரிச்சா தெரியும். இதுவும் காதி saree தான், ஜஸ்ட் ஃபார் 999 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங். பார்க்கவே ரிச்சா தான் இருக்கு. பார்க்க கட்டினா ரிச்சா. இன்னும் நல்லா இருக்கும். எஸ். இது கைண்ட் ஆஃப் அண்ட் சி திஸ் இஸ் ஜஸ்ட் an idea of how we can remake one saree into another. சில்க் காட்டனை காதியில கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஐடியா இது எங்களுக்கு. செலிபிரிட்டி நிறைய பார்த்தோம். ட்ரூவா வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தும் நாலேஜும் போர்ட்ரே பண்றதுக்கு அனதர் எக்ஸாம்பிள் இந்த saree. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டி கிட்ட ஒரு saree இருந்தது. தட்ஸ் அண்ட் கட்வால் saree. கட்வால்ன்றது ஒரு டைப் ஆஃப் அண்ட் சில்க். ஓகே. அவங்க கிட்ட இருந்தது ஒரிஜினல் சில்க் தான். அத்தனை வருஷம் எங்க பாட்டி வச்சிருந்து அது எங்க அம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த saree வந்து இன்னுமே எங்க வீட்ல இருக்கு. ஓகே. ஸோ மோர் லைக் a ஃபேமிலி ஹெரிட்டேஜ் மாதிரி நாங்கள் அதை வந்து கேரி பண்ணோம். ஓகே. பட் என்னன்னா அந்த saree வந்து கட்வால் சாரின்றதாலே ஒரிஜினல் பட்டுன்றதாலே அவ்வளோ வருஷம் அது வந்திருக்கு. பட் அந்த saree பார்க்கும் போதே எனக்கு பிடிச்சது. ஸோ ஒரு நாள் அதை எடுத்துட்டு அதை டீகோட் பண்ணி ஐ தாட் ஐ ஷுட் மேக் திஸ் ரீக்ரியேட் திஸ் saree. அதை அஃபோர்டபுளாக பண்ணணும். இதை வந்து இந்த சாரியை வந்து லவ் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எடுத்து ஆரம்பித்தோம். அது ஒரு மயில் கழுத்து கலர். இந்த சாரியை மேக் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஃபீலிங்ஸ் போர் பண்ண ஆரம்பிச்சது. நிறைய பேர் என் பாட்டியை நான் மிஸ் பண்ணேன், என் அம்மாவை மிஸ் பண்ணேன், அதே சாரியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அழுதுருக்காங்க நிறைய பேர். இந்த சாரிக்கு நாங்கள் சாரினே சொல்ல மாட்டோம், இது கைண்ட் ஆஃப் அன் எமோஷன் ஃபார் மெட்ராஸ் சாரீஸ். இது எங்களோட ரொம்ப ப்ரீமியம் ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டு. வி கால் திஸ் அஸ் அ வின்டேஜ் கட்வால். ஓகே. ஒரு எமோஷன் கொடுக்கக்கூடிய சாரியாக தான் இது இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவுமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீமா. தோச்சிட்டு அயன் பண்ணிங்கன்னா போதும், வேற எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்காது. ரெட்டப்பட்ட பார்டர், ஒரு நல்ல ஒரு வின்டேஜ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது பிரைஸ் எவ்வளோ மேம்? திஸ் இஸ் ஒன்லி 1000 rupees வித் மெட்ராஸ் சாரீஸ். ஓகே. அடுத்தது மார்க்கெட்டில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.